Hi student, this is Silamba Max Tuition 11th standard example 9.34. Evaluate limit extends to pi by 4, 4 root 2 minus cos x plus sin x whole power 5 divided by 1 minus sin 2x. Okay, இப்போ டைரெக்டாக நம்ம x பிளேஸ்க்கு 5 by 4 அப்ரோச் பண்ணலாம். ஸோ இப்படி அப்ரோச் பண்ணும்போது இங்கே ஃபஸ்ட்டு 4 root 2 மைனஸ் cos pi by 4 மைனஸ் plus sin pi by 4 all for 5 divided by 1 minus sin 2 into pi by 4. Okay, இப்போ இங்கே டினாமினேட்டர் பாருங்கள், இதை கேன்சல் பண்ணோன்னா 2 times. அப்போ இது sin 90 ஆகிடும். sin 90க்கு வேல்யூ 1. எனவே டினாமினேட்டர் நமக்கு 1 minus 1 கிடைச்சிருச்சு. இப்போது நியூமரேட்டரில் 4 root 2 cos pi by 4க்கான வேல்யூ 1 by root 2 plus sin pi by 4க்கும் 1 by root 2 all for 5. ஓகே, இப்போது டினாமினேட்டரில் நமக்கு 0 ஆகிடுச்சு. இங்கே 4 root 2 மைனஸ் இந்த பிளேஸில் நமக்கு 2 divided by root 2 whole power 5. ஓகே, இப்போது இங்கே 4 root 2 as it is மைனஸ் இந்த root 2வை root 2 into root 2னு ஸ்ப்ளிட் பண்ணிடுறேன். இங்கே divided by root 2 whole power 5. ஓகே, இங்கே 0 as it is இருக்குது. ஸோ ஃபர்தராக இங்கே 4 root 2 as it is, ஒரு root 2க்கு root 2 கேன்சல், லெஃப்ட் அவுட் இங்கே root 2 whole power 5ன்னு இருக்குது. ஓகே, டிவைடட் பை இங்கே 0. இப்போ இந்த root 2 whole power 5ன்னா ஸோ கேன் பி ரிட்டன் as, நான் இது எப்படி எழுதுறேன்னா root 2 root 2 root 2 root 2 into root 2ன்னு எழுதிடுறேன். ஓகே, இப்போ இந்த 2 root 2க்கு ஒரு 2, இந்த 2 root 2க்கு ஒரு 2, அடுத்து இந்த root 2 as it is இருக்குது. அப்போ இங்கே 4 root 2 மைனஸ் இங்கேயும் 4 root 2 divided by 0. ஸோ 0 by 0ன்னு கிடைச்சிருச்சு. ஸோ 0 by 0னா இன்டர்டிட்டர்மினேட் ஃபார்ம் நமக்கு வந்துடுச்சு. அதனால் இங்கே டைரெக்டாக நம்மளால் லிமிட் அப்ரோச் பண்ண முடியாது. அதுக்காக நான் தீரம் 9.4 சூஸ் பண்ணிக்கிறேன். சி லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு a x for n minus a for n divided by x minus a இருந்ததுன்னா இது n into a for n minus 1 எழுதலாம். பட் இந்த பிளேஸில் நமக்கு ஃபஸ்ட்டு ஏக்கான வேல்யூ இருக்குது, அடுத்து தான் எக்ஸ்க்கான வேல்யூ இருக்குது. ஆக்சுவலி இது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு a for n minus x for n divided by a minus n is equal to n into a for n minus 1. ஸோ இந்த ஆர்டர் சேஞ்ச் ஆனாலும் இதே ஃபார்மேட்டில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பட் ஸ்டில் நம்ம இந்த மெத்தட்லேயே சால்வ் பண்ணதுனால இதை கொஞ்சம் நான் மாடிஃபை பண்ணிடுறேன். எனிவே இங்கே சொல்யூஷன் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு pi by 4 root 2 minus of cos x plus sin x whole power 5 divided by 1 minus sin 2x. இப்போ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர்லேருந்து நான் இப்போ ஒரு மைனஸ் காமனாக எடுத்துடுறேன். அப்போ எனக்கு இது ஃபஸ்ட்டு sin 2x ஆகிடும், மைனஸ் 1 கிடைச்சிடும். இங்கேயும் நான் மைனஸ் காமனாக எடுத்தேன்னா எனக்கு ஃபஸ்ட்டு cos x plus sin x all for 5 minus 4 root 2னு இது சேஞ்ச் ஆகிடும். ஓகே, இப்போது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு pi by 4. இந்த பிளேஸ் நமக்கு இந்த மைனஸ் வில் கேன்சல், லெஃப்ட் அவுட் இந்த டேர்ம் ஆஸ் இட் இஸ் இருக்குது. அப்சர்வ் திஸ், இங்கே எக்ஸ் வேல்யூ இருக்குன்னா இந்த பிளேஸ்லையும் எக்ஸ் வரணும், இங்கே ஏ வேல்யூ இருக்குன்னா இங்கேயும் ஏ வரணும். இங்கே நமக்கு cos x plus sin x என்ற வேல்யூ இருக்குது. இந்த 4 root 2வை நம்ம எப்படி எழுதலாம்னு சொன்னேன், இங்கே நம்ம root 2 all for 5ன்னு கிடைச்சிது. ஸோ இந்த ஃபார்மேட்டில் நம்ம இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். இப்போ 4 root 2 இஸ் நத்திங் பட் root 2 all for 5, ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, இப்போது இங்கே இந்த root 2வை நான் 2 all for 1 by 2ன்னு எடுத்துக்கிறேன், அடுத்து all for 5. ஸோ இப்படி எடுக்கும்போது இது 2 all for 5 by 2ன்னு கிடைக்கும். எதுக்காக இப்படி மாற்றினேன்னா, ஸோ இந்த பிளேஸில் 5 இருக்குன்னா இப்படி இதுக்கான ஃபார்மேட்டை நம்ம சேஞ்ச் பண்ணும்போது ஸோ இங்கே நெய்பர் இந்த பிளேஸ்லேயும் நமக்கு எக்ஸ்போனன்ட் 5 இருக்குது. இஃப் ஐ கம்பேர் இந்த 5 by 2வை கம்பேர் பண்ணும்போது இங்கே by 2 இல்லை. அதனால் நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுறேன். எனிவே இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப் பாருங்கள், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு pi by 4, இங்கே cos x plus sin x all power 5ன்னு இங்கே இருக்குது, மைனஸ் இந்த 4 root 2வை தான் நம்ம 2 power 5 by 2ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம்.
இந்த எக்ஸ்போனண்ட்டை கம்பேர் பண்ணும்போது இங்கே ஒரு 2 கம்மியாக இருக்கிறதுனால நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுறேன் இன்ட்டு 5 ஆகிடும். இப்போ பாருங்கள் இங்கே இந்த நியூமரேட்டரில் இருக்கிற இந்த 2வை நான் இந்த cos x ப்ளஸ் sin xக்கு கொண்டு வந்துடுறேன். லெஃப்ட் அவுட் இந்த 5/2வை நான் இந்த 2க்கு கம்பேர் பண்ணுற மாதிரி ரைட் பண்ணிடுறேன். ஓகே, அண்ட் இப்போ இந்த டினாமினேட்டரில் sin 2xன்னு இருக்குது. we know that sin 2xனா 2 sin x into cos x. இதுதான் நமக்கு ஃபார்முலே ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டியில் இருந்து. ஓகே, இப்போ இந்த பிளேஸில் நான் என்ன ரீப்ளேஸ் பண்ணிடுறேன்னா sin 2x cos x மைனஸ் இந்த 1 as it is காப்பி பண்ணிடுறேன். ஃபர்தராக நியூமரேட்டர்லேயே கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் பண்ணிடலாம். ஸோ x tends to pi/4. இப்போ இங்கே பாருங்கள் cos x ப்ளஸ் sin x இது ஹோல் ஃபார் 2 எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே நம்ம 5/2 எடுத்து பவரில் அப்ளை பண்ணிடலாம். மைனஸ் இங்கே 2 ஃபார் இந்த பிளேஸில் 5/2. அப்சர்வ் த தீரம். இங்கே x பார் n கிடைச்சிருச்சு, a ஃபார் n கிடைச்சிருச்சு. இப்போ டினாமினேட்டரில் x மைனஸ் a வரணும். அதாவது இங்கே எக்ஸ்கான வேல்யூ cos x ப்ளஸ் sin x ஹோல் ஸ்கொயர். இதுதான் இங்கே எக்ஸ்கான வேல்யூ. ஸோ நான் இங்கே அண்டர்ஸ்டாண்டிங்காக இதை ரைட் பண்ணுறேன். இங்கே x இஸ் ஈக்குவல் டு cos x ப்ளஸ் sin x த ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஏக்கான வேல்யூ நமக்கு 2ன்றது கிளியர். இதுலேருந்து பாருங்கள் எக்ஸ்போனன்ட் ரெண்டுமே சேம் ஒரே மாதிரி இருக்குது. இந்த டினாமினேட்டரில் இப்போ cos x ப்ளஸ் sin x த ஹோல் ஸ்கொயர்னு வரணும். பட் நமக்கு ஸ்டில் இருக்கிறது என்னென்னு பார்த்தோன்னா 2 sin x cos xன்னு இருக்குது. இங்கே 2 sin x cos xனால் இது 2ab இந்த ஃபார்மேட். அப்போ கண்டிப்பாக இது ஒன்று a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், இல்லைனா a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அப்சர்வ் த நியூமரேட்டர் இது a ப்ளஸ் b. அப்போ நம்ம இந்த ஃபார்மேட்டை இங்கே சூஸ் பண்ணிடுறேன். இந்த ஃபார்மேட்டை நாங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னா the expansion a plus b the whole square is equal to a square plus b square plus 2ab. ஓகே, இப்போ இந்த 2abன்ற வேல்யூ தான் இது. நமக்கு இங்கே a ஸ்கொயரும் இல்லை b ஸ்கொயரும் இல்லை. பட் ஏக்கான வேல்யூ லேட்டஸ்ட் டினோட் இங்கே நம்ம சைன் எடுக்கலாம், பிக்கான வேல்யூ காசுன்னு எடுத்துக்கிட்டோன்னா இது sin ஸ்கொயர் x ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் x ப்ளஸ் 2 sin x cos x. இந்த ஃபார்மேட்டில் இது எக்ஸ்பிளைன் ஆகும். இப்போ பாருங்கள் இந்த வேல்யூ நமக்கு இருக்குது, இது ரெண்டும் ஐடென்டிட்டி ஆனதுனால 1 ஆகிடும். இப்போ இந்த 1 ரிமூவ் பண்ணணும்னா ஒரு 1 நம்ம சப்ராக்ட் பண்ணால் தான் ரிமூவ் ஆகும். ஓகே, ஒரு வேல்யூ நம்ம நியூவாக கொண்டு வரும்போது ஒரு வேல்யூவை நம்ம அதை கேன்சல் பண்ணுறதுக்கும் கொண்டு வந்துடணும். ஓகே, இப்போ இந்த ப்ரொசீஜரை நான் இந்த டினாமினேட்டரில் அப்ளை பண்ணுறேன். பாருங்கள் டோட்டலாக ஹோல் டிவைடட் பை இந்த பிளேஸில் இப்போது இங்கே 2 sin x cos xன்னு இருக்குது. நான் இந்த பிளேஸில் ஒரு 1 ஆட் பண்ணிடுறேன், ஒரு 1 சப்ராக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த 1 நான் ஆஸ் இட் இஸ் அப்படியே காப்பி பண்ணிடுறேன். ஓகே, இப்போது இந்த கேஸ் ஃபுல்லாக நான் இப்போ டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, see this. இப்போது லிமிட் x tends to pi/4. நியூமரேட்டரில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. cos x ப்ளஸ் sin x ஹோல் ஸ்கொயர் ஆஸ் இட் இஸ் இருக்குது. இங்கே பவரில் 5/2 ஆஸ் இட் இஸ் இருக்குது. மைனஸ் 2 பவர் 5/2 டினாமினேட்டரில் 2 sin x cos x ப்ளஸ் 1ன்னு இருக்குது. இப்போ இந்த 2வை நான் ஆட் பண்ணி -2 ரைட் பண்ணிடுறேன். இந்த 2 டேர்மை மட்டும் we can written as cos x ப்ளஸ் sin x த ஹோல் ஸ்கொயர்னு எழுத முடியும். அது எப்படின்னு பார்த்தோம்னா இந்த 1க்கு ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாம். ஸோ 2 sin x cos x ப்ளஸ் இங்கே sin ஸ்கொயர் x ப்ளஸ் cos ஸ்கொயர் xன்னு எழுதலாம். இது எனிவே இது a square b square plus 2ab இந்த ஃபார்மட். எனிவே இது sin x plus cos x த ஹோல் ஸ்கொயர். இதுக்கான எக்ஸ்பென்ஷனை நம்ம எழுத முடியும். ஓகே, அப்சர்வ் த தியரம். x பவர் n மைனஸ் a பவர் n டிவைட் பை x மைனஸ் a இந்த ஃபார்மட்டில் நமக்கு கிடைச்சிருச்சு. இங்கே பாருங்கள் இந்த பிளேஸ்லையும் x, இங்கேயும் x, இது a, இது a. இங்கே கிளியராக நம்ம இந்த ஃபார்மட்லேயே நம்ம கொண்டு வந்துட்டோம். ஓகே, இப்போ நான் இங்கே ஒரு சப்ஸ்டியூஷன் கொடுக்குறேன். கேப்ஸ் x இஸ் ஈக்குவல் டு cos x ப்ளஸ் sin x த ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். இது எப்போன்னு பார்க்கும்போது இதுக்கான லிமிட் x tends to pi/4 இருக்கும்போது. இப்போ எக்ஸுக்கு நான் வேல்யூ அப்ரோச் பண்ணேன்னா எனக்கு cos pi/4 ப்ளஸ் sin pi/4 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு cos pi/4க்கு 1/√2 sin pi/4க்கு 1/√2 த ஹோல் ஸ்கொயர். இங்கே 2/√2 த ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸ்கொயர் உள்ளே கொண்டு வந்தோன்னா 4/2 which is 2. எனவே இங்கே caps x tends to 2.
ஸோ இங்கே லிமிட்டாக சேஞ்ச் பண்ணிடலாம். அப்போது லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இங்கே கேப்ஸ் எக்ஸ் டென்ஸ் டு 2 இங்கே caps x whole power 5 by 2 minus 2 power 5 by 2 divided by x minus 2. Okay, so நமக்கு தீரம் n into a for n minus 1. இங்க n கான வேல்யூ 5 by 2, a கான வேல்யூ 2ன்றது clear. இப்போ n into a power மோது a into n minus 1. இங்க 5 by 2 minus 1. Okay. இந்த a கான வேல்யூ 2னு ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். எனிவே இங்கே 5 by 2 இங்கே 2 பவர் இங்கே கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோன்னா 5 minus 2 divided by 2 இங்கே 5 by 2 into இங்கே 2 பவர் இங்கே 3 by 2. ஓகே, இப்போது இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறேன்னா 3 by 2 கேன் பி ஸ்ப்ளிட் 1 by 2 into 3னு ஸ்ப்ளிட் பண்ணிடுறேன். ஸோ அப்படி ஸ்ப்ளிட் பண்ணும்போது நமக்கு இந்த 5 by 2 as it is இருக்கும், 2 power 1 by 2 whole cube கிடைக்கும். எனிவே இங்கே 5 by 2 இது root 2 the whole cube. இப்போது 5 by 2 அண்டர்ஸ்டாண்டிங்காக இதை நான் root 2 எழுதிடுறேன். இப்போ இந்த 2 root 2க்கு இந்த 2 கேன்சல், left out 5 root 2. ஓகே, இதுதான் லிமிட் x tends to pi by 4 root 2 minus cos x plus sin x whole for 5 divided by 1 minus sin 2x கான value which is 5 root 2. Okay, thank you.